Mr. Sathimurthy, dignitaries on the dais, press, guests, members from REACH, and Namaste, welcome on this auspicious day. Mr. Sathimurthy, detail Allah na solla vendidella sollitaru. Enakku adhe da main concern, the reason நான் இந்த ஃபவுண்டேஷனில் போன அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த கான்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் இந்த மாதிரி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம். அதுக்கு tens of lakhs of rupees is not required, and I think Chandrasekhar and all of them will show you that how conservation can be done. சின்ன 10 லட்சம் 4 லட்சம் 5 லட்சத்துலலாம் திருப்பணி நடக்கலாம். அதுவும் அந்த கோயில்களெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு. இன்னும் சந்திரசேகர் இன்னைக்கு காமிக்கிறாரான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து 4 லட்சத்து 5 லட்சத்துல பண்ண முடியுமான்றதே இன்னைக்கு ஒரு நீங்க நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டில் ஒரு ரூம் கட்டினாலே இன்னைக்கு 3 லட்சம் கேட்பாங்க. அதுவும் இது பாத்ரூம்னா 3 lakhsன்றாங்க. நான் இன்னைக்கு எதுக்கோ அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஹோல் டெம்பிள் at 4 and 5 lakhs பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆகுது இன்னைக்குன்னா, ஐ திங்க் எவ்ரிபடி திங்ஸ் திருப்பணினா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் completely it has to be painted. அப்புறம் இந்த மாதிரி அவர் சொல்ற அப்படி கான்கிரீட் போடணும், ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டணும், நம்ம டெம்பிளுக்கு வெளியில காம்பவுண்ட் வால் ஒட்டியே டாய்லெட் வரணும். எஸ், நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் கம், பட் டோட்டல் ஏஸ்தெட்டிக்ஸையே டிஸ்ட்ராய் பண்றாங்க. பியூட்டிஃபுல் விமானம் இருக்கும், முன்னால வந்து இந்த ஒரு போர்டு வைக்கிறாங்க, பேக்லிட் போர்டு. அது பேரை போட்டு அது சுவாமியோட போட்டோவை போட்டு as if he needs advertising. It blocks half the temple. Pillars are being varnished. It just goes on, never ending. அது இப்போ நான் அன்னைக்கு பார்த்தேன், ஒரு 1 year probably, காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் அந்த 100 கால் மண்டபத்தை கிரில் போட்டிருக்காங்க. கிரில் போடுறப்ப they don't even look. அந்த மண்டபத்தில் கரெக்டாக சுவாமி மூக்கு மேலே மூஞ்சி மேலே எல்லாம் அந்த பில்லரில் அவ்வளோ வேலை நடந்திருக்கு. போட்டு ஸ்க்ரூவை போட்டு ட்ரில் பண்ணி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே போட்டிருக்கலாம் அந்த கிரில்ல, பட் கரெக்டாக அந்த பேஸ்லேயே போட்டு ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல் தட் ஒர்க் அதை பூரா புது அஃப்கோர்ஸ் ஒரு வெரி பிக் டிவோட்டட் டோனர் வந்து பணத்தை கொடுத்து ரீஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கோயிங் ஆன் டு டூ தீஸ் திங்ஸ், இட்ஸ் இன்க்ரெடிபிள். அதே மாதிரி வெறும் பிரார்த்தனை ஸ்தலங்களை மட்டும் பண்ணக்கூடாது, எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு. ஐ திங்க் ஜஸ்ட் நோ எனக்கே சர்ப்ரைஸ். சத்தியம் நான் கேட்டேன், எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல டிலாபிடேட்டட் டெம்பிள்னா? இருக்கு 2. நீங்க தான் கேட்டே இருக்கீங்களா எந்த ஊர்ல பண்ணணும்னு சொல்லி. இந்த ஊர்லயே பண்ணலாம் இப்ப என்கிட்ட சொல்றாரு. இது எல்லாம் விட்டு அந்த மியூரல் பெயிண்டிங் அதுதான் மேக்ஸிமம் டேமேஜ் நம்ம தமிழ்நாட்டில். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், ஐ திங்க் 60 has more. 60 temples, I thought it was 45. 60 temples தான் இன்னும் இருக்கு. எல்லா மியூரலும் தீர்ந்துருச்சு. அந்த மியூரல் இருந்தா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் திருப்பணினா அதை வந்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. அதை எடுத்துட்டா இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டோட தலைவலி இருக்காது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க ஃபர்ஸ்ட். எடுத்து போட்டா அப்புறம் அதுக்கப்புறம் செவரு சுண்ணாம்பு அடிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி அப்கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ டசன்ட் ஹெல்ப் தம், பிகாஸ் இது எப்படி கான்சர்வ் பண்றது ரெஸ்டோர் பண்றதுன்னு யாரும் சொல்றது இல்லை. கோயிலே திருப்பணி பண்ணிட்டு இந்த ஒரு செவத்துல மட்டும் இந்த மாதிரி கண்ணு மூக்கெல்லாம் போன ஒரு பெயிண்டிங், அது மேலே மொபைல் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கும் சங்கடமா இருக்கு, எடுத்துடுறாங்க. பட் பணமே இல்லாம போனா கூட நல்லதுன்னு இப்ப நினைக்கிறேன். இந்த திருப்பணியில பழைய காலத்திலேயே இருக்கும். ரொம்ப இடத்துல போனா நிஜமாவே மை இன்வால்மெண்ட் கொஞ்சம் வருஷம் தான். இந்த கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கிற டேமேஜ் இஸ் பினாமினல். நீங்க மலிகாஃபூர் கிலிகாஃபூர்லாம் சொல்லுவான், அதெல்லாம் மீறின டேமேஜ். இப்போ நீங்க ஒரு பீரியட் இல்ல, ஒரு ஸ்டைல் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படி பணம் வந்துட்டு இருக்கு. பட் ஃபுல் அஃப்கோர்ஸ் வித் ஃபுல் they are the best of heart they are doing it. அவங்க பணம் இடிக்கணும்ன்றது இல்ல, பணத்தை கொடுத்துட்றாங்க பண்றாங்க. பட் there is nobody to advise. But some few months ago I think our chief minister advised there's going to be a committee which will monitor conservation. அது நடந்தா நல்லது. பட் அதுல வந்து வெறும் bureaucrats மட்டும் போடக்கூடாது. There should people like Sathimurthy, there should be conservationists, there be people who love it. They should all be there to இந்த ஒரு ப்ரப்போசலை பார்த்து அது என்ன பண்ணணும்னு கொடுக்கறதுக்கு. அதர்வைஸ் இட் பிகம் டூ பியூரோக்ராட்டிக். திருப்பணி நடக்காமையும் போயிடும், இல்லை சுத்தமாகவே மோசமாக ஆனாலும் நம்ம கேட்க முடியாமல் ஒரு நிலைமையும் ஆகிடும். ஸோ இது ஐ திங்க் தட் ஷுட் ஹேப்பன். பிகாஸ் மிச்சம் ஊர்களில் வெளியூர்லலாம் கான்சர்வேஷன் சும்மா இஷ்டம் போல் பண்ண முடியாது. நான் பணத்தை எடுத்து வந்து நான் இஷ்டம் போல் நான் எனக்கு இன்னைக்கு பண்ணணும், நாளைக்கு மார்பிள் எனக்கு கிரானைட் குவாரி இருக்கு அதனால எனக்கு ஃப்ரீயாக கிரானைட் அனுப்பிடுறேன், சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது சிமெண்ட் அனுப்பிடுறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. வி ஹவ் டு ஃபாலோ தி சிஸ்டம்ஸ். அண்ட்
these few things, and I'm also telling Mr. Satimurthy, Nama Coimbatore lab, it's very nice, it's happening. Rotary La Chola conference vechirundanga idukalla. I never knew there was so much of interest Coimbatore na without industry namal current katta main irundichina. But now I think like Siruduli we set up, this also should become one of our main things we can send from Coimbatore to other areas. All our schools and colleges, at least some of them are under my control. We should set up a heritage club, and also I think we should go and make these presentations from them. And some of our schools and colleges actually are bound by me, so I can really push that in right now itself. And we can see that it happens, and we take them, we show them how conservation can. So these people, children can put the pressure on their parents how things should not be done. That's the only way we can go ahead. There's no other way we can stop it. Like I keep telling yesterday I was talking to the people that when we have to bring helmets and not talking on mobile phones on the streets, the only way we could do is, as there's no government will, we should only do it forcing our schools and college students, because the management can stop it, industry we can stop it, retail they can stop it. So this itself is about 80% of the people on the street is taken care. The remaining 20 we can't be bothered about, so we just have to leave them. Andamari iduliyum I think we should bring it in and put it in so that we will do it. I think right now from probably August, mid-August, why don't we start this with the help of Rotary and all these people, set up these heritage clubs. And of course not one more club, this club will seriously go around, and they will be taught to appreciate aesthetics and not all this garish painting and grills. Every temple you go now to crowd monitoring costs around, they put these grills. That is the biggest, and they destroy the whole, they drill the holes, they put grills, and they start destroying, and then just doesn't end on these whole things. So I think this, with few words, I think we'll let the people who are professors to talk on this matter, and I think in the afternoon we're going to have a visit also to some monuments, and I hope Rich has got some nice pictures to show really like what I say, that how in 4 and 5 lakhs we can do great work. And with these few words, I'm very happy that all of you all have come, and I think the next time we meet, we should meet in some where there are a lot of young people. We'll get them in and we'll start working on it. Thank you, Mr. Timothy. Thank you, Hanshekhar and the team. Thank you.